இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். குட்டி பீஸாக கட் பண்ணி பர்ஃபி மாதிரி கூட நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இது. கடையில் வாங்கி கொடுக்காம ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இருந்தால் நான் இதை தாங்க நான் சொல்லுவேன். இது ஆறிச்சு. இதை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கம்பு அவல் வச்சுருக்கேன். கம்பு இருக்கு இல்லையா, கம்பு கஞ்சி அந்த மாதிரி வைப்போம்ல, அந்த கம்பு அவல் இது மேக்ஸிமம் நிறைய கடைகளில் கிடைக்காது. பட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் முந்திரி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வேறு நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளை மட்டும் வச்சு தாங்க சூப்பரான ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் சூடு வச்சுக்கோங்க. எம்டி கடாய் தான், நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். வெறும் கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கம்பு அவல், அந்த அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்வீட்டை கம்பு அவலில் செய்கிறேன். நீங்கள் எந்த அவலில் வேணுமாலும் செய்யலாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வரகரிசி அவல், சகப்பரிசி, சாப்பாட்டு அரிசி அவல், இப்படி நீங்கள் எந்த அரிசி அவலில் வேணுமாலும் நீங்கள் செய்யலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேங்க. நான் ஏற்கனவே வரகரிசி அவலை வச்சு ஒரு லட்டு செஞ்சு போட்டிருக்கேன். பட் அதுவுமே ஹெல்த்தியானது தான். நீங்கள் வேணும் அப்படின்னா என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அவல் நல்லா வறுபட்டுருச்சுங்க. அவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் முந்திரியும் ஒன்றாவே சேர்த்து வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கும் நம்ம நெய்யோ இப்படி வேறு எதுவுமே சேர்க்க வேணாங்க. அப்படி லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இதெல்லாம் வறுத்து செஞ்சீங்க அப்படின்னா தான் ஸ்வீட்டு ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால தாங்க இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பொட்டுக்கல்லையும் முந்திரி நல்லா வறுத்தாச்சு, கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை நம்ம ஏற்கனவே நம்ம அவல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே பாத்திரத்துக்கு இதையும் மாற்றி எல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்க ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அவல் பொட்டுக்கடலை முந்திரி எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்கள் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். நான் அதை சும்மாவே சாப்பிட்டேங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக நல்லா பொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை அரைக்கும் போதே இதோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. இதில் 200 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த 1/4 கிலோ அவல் எடுத்திருக்கேன் இல்லையா, 1/4 கிலோ அவலுக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா தண்ணியில் கரையணும். பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா இதை கரைச்சிக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் கூடவே விடுங்க. தண்ணி கம்மியாக விட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு மாதிரி கெட்டியாக போயிடும். ஸோ தண்ணி இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இதோட இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நெய் போட்டால் நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ நெய் நல்லா இந்த வெள்ளைப்பாவோடு நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மறந்துடாமல் கவனிச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அதை செய்யணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி செய்யக்கூடாது. இப்போ இது நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கட்டி விழாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதோட மிச்சம் இருக்கிற மாவை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இல்லைங்க. கெட்டியானதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு ஆறி வந்துடும். பாருங்கள், நல்லா கைவிடாமல் கலந்தீங்க அப்படின்னா தான் கெட்டி விழுகாமல் வரும். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு எல்லா இடத்துலையும் வர மாதிரி இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பிளேட் ஃபுல்லாகவே நெய் வர மாதிரி. நெய் தழுவின பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்வீட்டை இதை சேர்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் இதை ஆறுனதுக்கப்புறம் இதை உருண்டை மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதை கேக் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ எல்லாத்தையும் இப்படியே பிளேட்டில் அப்படியே கொட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எங்கெங்கே நெய் தடவுனமோ அந்த பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி இந்த மாதிரி இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அது. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து விடுவோம் இல்லையா, நம்ம ஸ்நாக்ஸும் கொடுப்போம். அது பிஸ்கட்டு அந்த மாதிரி கொடுக்காம இதை நீங்கள் கொடுத்து விடலாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ, எந்த ஷேப்பில் அவங்க ஒரு குழந்தைங்களுக்கு உருண்டை மாதிரி கொடுத்தா பிடிக்கும். ஸோ குழந்தைங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க அது. செய்யக்கூடிய டைமும் ஒரு 10 நிமிஷம் தான். செய்கிறதுக்கான பொருளும் பார்த்திங்கன்னா 2, 3 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க.